ஒரு பொண்ணுக்கு தன் கன்சீவ் ஆனது தெரிஞ்ச 17 மணி நேரத்துல குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஈக்வாடாவில இருந்து ஸ்பெயினுக்கு போற ஒரு ஃபிளைட்ல நடுவான்ல பாத்ரூம்ல ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. இந்த மாதிரியான பிரெக்னன்சிக்கு கிரிப்டிக் பிரெக்னன்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு சில மரபணு மாறுபாட்டின் காரணமாக ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரெக்னன்சில ஏற்படுங்க. இந்த மாதிரி சமயங்கள்ல நார்மலா ஒரு பொண்ணு கன்சீவ் ஆயிருக்கும் போது எந்த விதமான ப்ராப்ளங்கள்லாம் வருமோ அந்த மாதிரி எதுவுமே இந்த பொண்ணுகளுக்கு இருக்காது. அதாவது பாத்தீங்கன்னா வாந்தி, டயர்டு, அதுக்கப்புறம் இந்த வயிறுல ரொம்ப பெருசாகிறது, இந்த மாதிரி பெரிய அளவு ப்ராப்ளங்கள்லாம் இருக்காது. நார்மலா ஒரு பொண்ணு கன்சீவ் ஆகும்போது 9 மாசத்துக்கு இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது இல்லையா? ஆனா இந்த மாதிரி கேஸ்ல பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் மாதிரி நடக்குமாமாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு தான் கன்சீவா இருந்ததே தெரியல. வயிறு வந்து லைட்டா பெருசா ஆயிருக்குது. ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நான் அதிகமா சாப்பிட்றதுனால எனக்கு உடம்பு பெருசாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நினைச்சிட்டு அந்த கேர்லெஸ்ஸா விட்டுருச்சுங்க. சடனா அந்த பொண்ணு வந்து ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. சரி பாத்ரூம் போலாமேன்னு பாத்ரூம் போகும்போது அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து தன் கன்சீவா இருக்கிறேன்னு தெரிஞ்சு 17 மணி நேரம் தாங்க ஆயிருக்கு. அதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு. இப்போ அது மிகப்பெரிய பேசுபொருளாகவும் ஆயிருக்கு. இந்த மாதிரியான பிரெக்னன்சிக்கு பிரிக்டிக் பிரெக்னன்சி அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. தெரியாத விஷயத்தை தெரிஞ்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்காக காத்திருக்கு.